ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் 82 பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்புக்கு நல்ல கிராண்ட் வெல்கம் கிடைக்குது. அப்புவோட ரெண்டல் ஹவுஸ்லேருந்து அப்புவோட வீட்டுக்கு போகும்போது அப்புவோட ஃபேமிலி அண்ட் காலனி பீப்புள் எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அவளை வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அப்புவோட அப்பா எமோஷ்னலாக சொல்கிறாரு, ஒரு பொண்ணு ரெஸ்பெக்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரணும்னு அவள் டிசைட் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புவோட அம்மா மாலதி என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வருஷமாக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமே உன்னோட நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, சொசைட்டி பேச்சை நம்பி உன்னை புரிஞ்சுக்காம போனதுக்கு நான் மன்னிச்சிடு அப்படின்ட்டு அப்புவோட அம்மா சொல்கிறாங்க. ஆல்சோ அப்புவோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, நீ கோர்ட்டில் கூட சொன்னல அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இறந்து போன பொண்ணை பார்க்கறத விட ஒரு டிவர்ஸ்டு பொண்ணை பார்க்கறது எவ்வளவோ மேல் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலி த ஹோல் அப்போஸ் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் ஹர். அவ்வளோதான். அப்ராஜிதா வீட்டுக்கு போயிட்டு அந்த வெல்கம் மேட் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு அந்த மேட் இவளுக்கு தெரிகிற மாதிரி இப்படி திருப்பி வச்சிருவா. அவள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணுற மாதிரி போகும்போது இந்த காசிப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிற பீப்புள், அவங்க காலனி பீப்புள் காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க. டிவர்ஸ் ஆன பொண்ணை இப்படி கொண்டாடினா மற்ற பொண்ணுங்க என்ன கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. தென் லலிதோட அம்மா போய் நல்லா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி ஸ்டில் அவங்களுக்கு என்னென்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. பிகாஸ் லலித் என்னென்ன பண்ணியிருக்கான்னு இவங்களுக்கும் தெரியும். லலித் எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், அப்பு மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு இந்த டைம் அந்த காலனி பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் என்னென்னா இவங்க சும்மா இருப்பாங்கல்ல, லலித்தோட அம்மா என்ன சொல்கிறாங்க, ரக்ஷித்தும் அப்ராஜிதாவும் நைட் ஃபுல்லாக சேர்ந்து இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு இந்த இதை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த பிளேஸ் விட்டு. இப்போ என்னென்னா இவங்களும் இங்கே இருக்க பீப்புளும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக ரவுடிஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுலேயே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த பீப்புளெலாம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசுனது எல்லாமே அப்ராஜிதாக்கு கேட்டுரும். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, லலித் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் இந்த சொசைட்டி பேச்சில் இருந்து தப்பிக்க முடியலை அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. தென் அவளுக்கு என்னன்னா ரக்ஷித்தையும் தேவையில்லாமல் ரக்ஷித் சரி இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறா. ஸோ ரக்ஷித் அண்ட் விவான் அங்கே நின்றுருப்பாங்க. அவங்க பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. தென் அப்ராஜிதாவும் அவள் வீட்டுக்குள்ளே போயிடுவா. இப்போ என்னன்னா ரக்ஷித் வீட்டில் ஷீலா அண்ட் ஈரா கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஈரா புலம்பிட்டு இருக்கா, ரக்ஷித்காக இவ்வளோ பண்ணியும் ரக்ஷித் என்ன பார்க்காம அப்ராஜிதா கிட்ட தான் போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு இவ ஷீலா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஷீலாவுக்கும் ஒரு மாதிரி டென்ஸ்டாக தான் அவங்க எல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காரில் உனக்கு பதிலாக போய் உட்கார்ந்தவ ஃப்யூச்சரில் மேரேஜ் அப்போ உனக்கு பதிலாக போய் உட்காந்துட போகிறா அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாமே ரக்ஷித்தோட அம்மாவும் சீக்ரெட்டாக கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்பு வீட்டில் அவள் வீட்டுக்கு வந்ததுமே விநாயகர் சிலை அவங்க தண்ணியில் அவங்க அம்மா வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை அப்போ வெளில எடுத்து எல்லாம் பூஜை பண்ணி அவங்க வீட்டில் எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க காட்க்கு. தென் அப்புவோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க, நீ அழும்போது உன் பேச்சை நான் கேட்கல, உன்னை கை விட்டுட்டேன், ஒரு அம்மாவாக நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அப்பவும் சொல்கிறா, அம்மா எப்போவுமே தோற்க மாட்டாங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் என் நல்லதுக்காக தான் நினச்சி தானே செஞ்சீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறா. ஸோ இந்த எமோஷ்னல் ரீயூனியன் எபிசோடோட ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கும் போது ஊர்மிளா அவங்க புது பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்திருப்பாங்க ரஷ்மி அண்ட் அவினாஷோட கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பு இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்க போகிறா அப்படின்ட்டு. ஸோ அது கேட்டதுமே அவங்க அப்பு இந்த வீட்டில் இருந்தால் ரஷ்மியோட லைஃப் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மேரேஜ்க்கு அப்புறம் ரஷ்மி அவினாஷ் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்ருப்பாங்க. அவினாஷ் சொல்லிடுவான் இந்த மாதிரி, இல்லை என்னால் ஃபேமிலி விட்டு தனியாலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஊர்மிளா சொல்கிறாங்க, அப்போ இருக்கிற வீட்டுக்கு என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ ராஷ்மி அவளோட அம்மா கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் பிரேக் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போவை வீட்டை விட்டு அனுப்பணுன்னா நான் இந்த மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்
அப்படின்ட்டு அவள் போல்டாக சொல்கிறா. ஸோ அவள் என்ன சொல்வான்னா, நான் வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு பேர்டனாக இருக்கேன்னா சொல்லுங்க, நானும் அப்பு மாதிரி இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுவா. அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஊர்மிளாவும் அப்புவை பார்த்துட்டு, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் அப்பு காரணம் அப்படின்ட்டு அவங்க கோவப்பட்டுட்டு இருக்காங்க. யாரு என்ன பண்ணாலும் கடைசியில் எல்லாரும் சுற்றி சுற்றி அப்ராஜிதா நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவளையும் நம்ப வச்சிடுறாங்க. அதனால தான் அவள் எப்பவுமே நான் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு தான் ரக்ஷித் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஃப்கோர்ஸ் சொசைட்டி அகெயின் இவ பக்கம் திருப்பி விட்டுருச்சு. இப்போ அப்ராஜிதா வந்து திரும்பவும் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாளா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ விவான் அண்ட் ரக்ஷித் யாருக்கும் தெரியாமல் தான் அப்போ பார்க்க போயிருப்பாங்க. ஸோ நைட் டைம் வந்து யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு லைட் எல்லாம் ஆஃப்லேயே வச்சுட்டு உள்ளே போவாங்க. பட் ஸ்டில் சுதா பார்த்துருவாங்க. எங்கே போயிட்டு வர, அப்ராஜிதா வீட்டுக்கா அப்படின்னு கேட்பாங்க. நீ எனக்கு என்ன மரியாதை கொடுக்குற, நான் சொல்கிறது எதுவுமே நீ கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராஜிதாவை ஒர்க்லேருந்து ஃபயர் பண்ண சொன்னேன், நீ கேட்கல. அவளை விட்டு தள்ளி இருக்க சொன்னேன், நீ கேட்கல. அதுக்கு பதிலாக நீ வந்து அவளுக்காக ஜெயிலுக்கு போனேன், புல்லட் வாங்கினேன், அன்கான்ஷியஸ் ஆனேன், அவளை நம்ம வீட்டில் விடாமல் கதவை சாத்தினேன். ஆனால் நீ அவளை தேடி அவள் வீட்டுக்கே போய் அவளை பார்க்குற. ஷித் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். பட் அவங்க அம்மா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ விவான் வந்து அங்கேருந்து ரக்ஷித்தை கூப்பிட்டு போகிறதுக்காக, டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா காலையில் திட்டெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க, இவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். ரக்ஷித் வந்து மேலே நடந்து போயிட்டுருக்கும்போது யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான், எப்படிம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள உங்களால் வெறுக்க முடியுது அப்படின்னு. அம்மா நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் அப்ராஜிதா இஸ் த லாஸ்ட். எப்படி என்னால் உங்கள் 2 பேர்த்தில் ஒருத்தரை சூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு போயிட்டுருக்கான். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் இம்பார்ட்டன்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.